அனைவருக்கும் கிங் சில்வர்ஸ் அகாடமியின் வணக்கம். தேர்வு நோக்கல் திருக்குறள்ல இன்னைக்கு செய் நன்றி அறிதல் அப்படின்ற அதிகாரத்திலிருந்து முதல் 5 குறளை பார்க்க போறோம். முதல் குறள், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது அப்படின்னு சொல்றாங்க. செய்யாமல் செய்த உதவி அப்படின்னா, ஒருத்தவங்க நமக்கு எந்த உதவியுமே செய்யாம நம்ம அவங்களுக்கு ஒரு உதவி செய்யறோம் அப்படின்னா அது எதை விட பெருசு அப்படின்னா வையகமும் வானகமும். வையகம் அப்படின்னா என்ன? வையகம்னா மண்ணுலகம். வானகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? விண்ணுலகம். அந்த உதவிக்கு நம்ம அந்த மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கொடுத்தாலுமே ஈடாகாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த குறள், காலத்தினார் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மான பெரிது அப்படின்னு சொல்றாங்க. ஞாலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம்னு அர்த்தமா? ஞாலம்னா உலகம். ஒரு ஏற்ற காலத்துல ஒருத்தவங்க நமக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னா அந்த உதவி ரொம்ப சின்னதா இருந்தாலும் அது எதை விட பெருசு அப்படின்னா இந்த ஞாலம் உலகத்தை விட பெரியது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது அப்படின்னு சொல்றாங்க. பயன் தூக்கார் அப்படின்னா எந்த பயனையுமே அறியாம எந்த பயனுமே இல்லாம நமக்கு ஒருத்தவங்க உதவி செய்யறாங்க அப்படின்னா அந்த உதவி எதை விட பெரியது அப்படின்னா இந்த கடலை விட பெரியது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவார் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உதவியின் பயனை அறிந்தோர் அந்த உதவின்றது ரொம்ப திணை அப்படின்றது இந்த இடத்துல சிறியது அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. ரொம்ப கம்மியா இருந்தா கூட அத பனை அப்படின்னா ரொம்ப அதிகமா பெரிய அளவா நினைச்சு அதை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைந்து. அதாவது உதவி அப்படின்றது எதை பொறுத்தது அப்படின்னா நம்ம எவ்வளவு அளவு செய்யறோம்ன்றத பொறுத்தது அல்ல. அந்த உதவியை நம்ம யாருக்கு செய்யறோமோ அவங்களோட சால்பு அப்படின்னா குணம்னு அர்த்தம். அவங்களோட குணத்தை பொறுத்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல உதவி உதவி உதவின்னு சொல்லி 3 தடவை ஒரே வேர்டு ஒரே பொருள்ல வந்திருக்கிறதுனால இது என்ன அணி அப்படின்னு கேட்டா சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்றோம். சொற்பொருள் பின்வரு நிலையணி. அவ்வளவுதான். தேர்வு நோக்குல இருந்து இதுல இருந்து என்ன கேள்வி கேட்பாங்களோ அதை பார்த்துட்டோம். இந்த குறள் அணி எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நாளைக்கு இந்த அதிகாரத்துல இருந்து மீதமுள்ள 5 குறளை பார்ப்போம். நன்றி.